என்ன மக்களே, அடுத்த ப்ரோமோ வந்திருக்கு போல் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோமோ அமித் பார்கவ் அவர்கள் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நல்ல ஒரு செய்கை ஒன்று கொடுக்குறாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் நம்மளுடைய கனியக்கா. கனியக்காட்ட சொல்கிறது என்னன்னா, உங்களை பார்க்குறதுக்கு ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கவளோ உங்களுக்கு எதிராக இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் ஆடுறது பூராமே ஒரு அரசியல் கேமாக இருக்குது அப்படின்னு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றார், அவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கருணை உள்ளம் கொண்ட நபர்கள் ஓட்டு வாங்குறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்கள்ல வெளியே, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், கரெக்டு தான். கூடயே பல பேரை வச்சுக்கிட்டு வந்து நாங்கள் கருணையின் உள்ளம், நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்யவே வந்திருக்கிறோம். யாருக்கு நல்லது செய்ய போகிறீங்க? இது ஒரு கேமு. நீங்கள் கருணை உள்ளமாக இருந்து ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல அப்படின்னு கனியை வச்சு செய்கிறாரு. ரெண்டாவது திவாகர், இவருக்கு நம்ம கானா வினோத்துக்கு, இவர்கிட்ட நீங்கள் மோதணும்னா நீங்கள் நேருக்கு நேராக மோதணும். பின்னாடி போய் உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. கானா வினோத் வந்து பண்ணுற தவறுகளை வந்து சுட்டி காட்டப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ரெண்டு விஷயங்கள் வந்து அவர் கானா வினோத் வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஒன்று, வாட்டர்மெலன் ஸ்டாரை இவர் மோது ஓவரா சில டைம் போய் வந்து நெகட்டிவ் ஓட்டுகள்ஸ் வாங்கி கொடுத்துட்றாரு. இவர் மேலே இருக்கக்கூடிய கோவம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேலே வந்து ஓட்டாக மாறிடுது சில டைம். அதை வந்து கானா வினோத்து தெளிவாக பண்ணி விட்டுறாரு அப்பப்போ. ஒன்று, இதே திருப்பி வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு ஆளுடைய தராதாரத்தை பற்றி பேசும்போது வந்து நீங்கள் உங்கள் தராதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர்மெலன் ஸ்டார் பொறுமையாக உட்காந்து இதை கேட்குறாரு. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற ரைட்டு சார். வெளியேருந்து வந்த ஆட்களை வந்து விஜய் சேதுபதிக்கு நிகராக வந்து வாட்டர்மெலன் நினச்சிக்குவாரா அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்குறாரு மக்களே. ஆமாம் சார், ஓகே சார், நீங்கள் சொல்கிற ரைட்டு சார். வந்திருக்கவன் கண்டஸ்டண்ட்டு, அவன் வெளியிருந்து வந்து எது வேணாலும் சொல்லுவான், பாசிட்டிவ் சொல்லுவான், நெகட்டிவ் சொல்லுவான். அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுற அளவுக்கு வந்து மெச்சூரிட்டி வந்து வாட்டர்மெலனுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வியனாக்கு போன வாரம் ஃபுல்லாக பயங்கரமான பாசிட்டிவ். விஜய் சேதுபதி வந்து நீங்கள் சூப்பராக விளையாடுறீங்க, யாரு கூடயும் நீங்கள் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு நீங்கள் பயப்படுறதில்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறாரு. அது வியானா வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, ஐ மீன் ஓவர் ஹெட் வெயிட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பிரச்சனைகள் பண்ணுவாங்களோ அப்படின்னு, பிரச்சனை இந்த சென்ஸ் வந்து அவங்களோட ஆட்டத்தை வந்து அதே பெர்ஸ்பெக்டிவில் முன்னாடி கொண்டு போவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. கருத்துக்களை பதிவிடுங்க. பட் அமித் பார்கவ் ஒரு ப்ராமிசிங் கண்டஸ்டண்ட்டாக தெரிகிறாரு. பட் லெட்ஸ் சி, ஓகேவா, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் கூட இருக்க மேடம் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வைல்ட் கார்டில் உள்ளே வந்துட்டு வாரமே வெளியே போகக்கூடிய கேட்டகரியெல்லாம் மேடம் வந்திருக்காங்களான்னு தெரில. பார்ப்போம் மக்களே, கருத்துக்களை பதிவிடுங்க. அமித் பார்கவ் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.